அடுத்து பாருங்க சகோதரர்களே, தக்லீது புலி என்ன செய்யறாரு? தக்லீது விளக்க புலி அவர் சொல்றாரு, தக்லீதுனா என்ன? அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு இமாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிட்டா தக்லீது அப்படின்னாரு. தக்லீதுனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி இருக்கும்போது அதன் அடிப்படையில் நம்ம செயல்படாம அதை ஏற்று நம்ம நம்பாம அதுக்கு மாத்தமா இமாம்கள் சொன்னது என தலைவர்கள் சொன்னது என்று அவர்கள் சொன்னதை கேட்கறதுக்கு பேர் தான் தக்லீதுங்கிறது. சரி, சொல்லிக்கிட்டே வரும் பொழுதே விவாதத்தை பத்தி விளக்குறாங்க. என்ன விளக்குறாரு? விவாதத்தினால என்ன பலன், என்ன பிரயோஜனம் அப்படின்றாரு. ஏன் விவாதத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை இவர் சொல்லலையா, அகமது இப்னு ஹம்பல் சொல்லிவிட்டார். அகமது இப்னு ஹம்பல் சொல்லிட்டாராம் விவாதம்லாம் பண்ணக்கூடாதுன்னு, விவாதத்துக்கு வரமாட்டேன்றது சொல்றாரு. விவாதம் சொல்றீங்களே, விவாதம் நீங்க நடத்தி உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கல, அதுல மாற்றத்தை கொடுக்கல. விவாதம் தேவையில்லை. அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னாங்களே சத்தியத்தை அறியறதுக்கு விவாதம் தேவையில்லை. விவாதம் தேவையில்லை. அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னாங்களே சத்தியத்தை அறியறதுக்கு விவாதம் தேவையில்லை. விவாதம் தேவையில்லை. அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னாங்களே சத்தியத்தை அறியறதுக்கு விவாதம் தேவையில்லை. பாத்திலுக்கு எதிரான விளக்கத்தை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நேரம் இல்லாட்டினாலும் ஒரு நேரம் மாறுவாங்கன்னு சொன்னாங்களே, அந்த அடிப்படையில் தானே இது நடந்துகிட்டு இருக்குது. நீ அடிச்சு கூப்பிட்டாலும் வரமாட்டேன், நானு தரன்னு இழுத்துட்டு போட்டாலும் வரமாட்டேன், விவாதத்துக்கு வரமாட்டேன், ஓடிடுவேன். ஏன்? அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்லிட்டாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அழகிய முறையில் நீ விவாதம் பண்ணு, விவாதிப்பீராக என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கட்டளையிடுறான். அதை இவர் ஏத்துக்கிற மாட்டாராம். அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்லியிருக்காராம் இமாம், அந்த இமாம் சொன்னாங்களாம் என்னது? விவாதம் தேவையில்லை. அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னாங்களே சத்தியத்தை அறியறதுக்கு விவாதம் தேவையில்லை, விவாதத்துக்கு போயிடாத, விவாதம் பண்ணிடாதன்னு. அதைத்தான் இவர் ஏத்துக்குருவாராம். அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் ஏன் தக்லீது? நீ என்ன செய்யறியோ அதுக்கு பேர் தான் தக்லீது. அப்படி சொல்லி தொலைச்சிட்டு போக வேண்டியதானே? வியாக்கியானம் வேறையா? தக்லீதுக்கு வியாக்கியானமா பாத்துக்கிறீங்க.